Hi viewers, welcome to கிராமத்து சமையல். சிறுதானிய முருங்கைக்கீரை அடை எப்படி செய்வது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சிறுதானியங்களின் அதிக அளவு சத்துக்கள் நிறைந்துள்ளது. இன்று சிறுதானியங்கள் முருங்கைக்கீரை வைத்து சத்தான அடை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கம்பு, கேழ்வரகு, சோளம், கொள்ளு, பாசிப்பயிறு 1/4 கிலோ, குதிரைவாலி அரிசி, சாமை அரிசி, வரகு அரிசி 1/4 கிலோ, முழு கருப்பு, உளுந்தம் பருப்பு, கொண்டை கடலை 4 டீஸ்பூன், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முருங்கைக்கீரை, உப்பு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. செய்முறை: முருங்கைக்கீரையை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளவும். வெங்காயம், இஞ்சியை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். கம்பு, கேழ்வரகு, சோளம், கொள்ளு, பாசிப்பயிறு, உளுத்தம் பருப்பு, கொண்டை கடலை, குதிரைவாலி அரிசி, சாமை அரிசி, வரகரிசி இவை அனைத்தையும் நன்றாக கழுவி காலையில் முதல் மாலை வரை தண்ணீரில் ஊற வைக்கவும். ஊறியதும் இரவு ஒரு வெள்ளை துணியில் கட்டி வைக்கவும். காலையில் முளைக்கட்டி இருக்கும் கலவையை இஞ்சி, பூண்டு, உப்பு, வெங்காயத்துடன் அரைத்து கொள்ளவும். தோசை கல்லை அடுப்பில் வைத்து சூடானதும் மாவை அடைகளாக ஊற்றி அதன் மேல் முருங்கைக்கீரையை தூவி சுற்றி சிறிது எண்ணெய் ஊற்றி வெந்தும் திருப்பி போட்டு வேக வைத்து எடுக்கவும். பலன்கள்: குதிரைவாலி இதய நோய் உள்ளவர்களுக்கு நல்ல உணவாக இருக்கிறது. கேழ்வரகில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுகிறது. சாமை முதுகெலும்பு வலியை குறைக்கும். வரகு உடல் பருமன், மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறதாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஒரு ரெசிபி தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.